Grade 5, Lesson 7, Bahu और बिल्ली. இந்த லெசனில் வந்து நம்ம சூப்பர்ஸ்டிஷியஸாக எதை வந்து பிலீவ் பண்ணணும், எதை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்டோரி மூலமாக கிட்ஸுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த லெசனில் பார்க்க போகிறோம். பஹுனா डॉटर इन लॉ, बिल्ली ना कैट. बच्चे एक चित्र देखो. इस चित्र में पंडित जी वर्षा करवाने के लिए मेटकी का विवाह करवा रही है. இந்த பிக்சரில் சொல்லியிருக்காங்க என்னென்னா, ரெண்டு ஃப்ராக் வந்து உட்காந்துருக்கு, தவளைக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த பிக்சரை பாருங்கள். இதில் வந்து பண்டிட்ஜி இங்கே உட்காந்துருக்காரு. அவர் வந்து வருஷா கர்வானி கேலியே ரெயின் வர்றதுக்காக ஃப்ராக் மேட்டக் அவர் மேட்டக்கின்னா ஒரு ரெண்டு பேருக்கும் அந்த ஃப்ராகுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சா ரெயின் வரும் அப்படிங்கிறதுக்காக மாதிரி சொல்லியிருக்காங்க. आपको एक विश्वास लगता है या अंधविश्वास? இது வந்து நீங்கள் நம்புறீங்களா இல்லை நம்பலையா அப்படின்னு இந்த லெசன் எழுதியிருக்கவங்க நம்மகிட்டே क्वेश्चन கேட்டிருக்காங்க. आइए इसी तरह के अंधविश्वास की एक चित्रकथा पढ़ते हैं. வாங்க பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மூட பழக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி உள்ள ஒரு ஸ்டோரியை நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. एक सेठ के घर में एक नई नवेली बहू आई. ஒரு சேட்டோட வீட்டில் ஒரு புது டாட்டர் இன் லா வந்திருக்காங்க. नाम था उसका रूपा. அவங்க பேர் ரூபா. रूपा के नाम के अनुसार ही अत्यंत रूपवती थी. அதாவது ரூபா அப்படிங்கிற நேம் அக்கார்டிங் டு தட் அவங்க வந்து ஃபுல் நேமாக என்னதுன்னா ரூபவதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பஹு கே ஆத்தே ஹி சேட்டானி ஜி सारी जमींदारी बहू को सौंप स्वयं धर्म कर्म में लग गई. பஹு வந்த உடனே, அதாவது மருமகள் வந்த உடனே அந்த மாமியார் அந்த மதரின்லா வந்து எல்லா பொறுப்பும் எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டியையும் ஜமீன்தாரி ரெஸ்பான்சிபிலிட்டியும் பஹு அந்த டாட்டர் இன்லாக்கு கொடுத்துட்டு, சவும்புனா கொடுத்துட்றது, ஒப்படைக்கிறது. அவங்க வந்து இந்த கோயிலுக்கு போகிறது, அந்த மாதிரி உள்ள நிறைய டொனேஷன் பண்ணுறது, அந்த மாதிரி உள்ள தர்ம கர்ம மேம் லக்கை அந்த மாதிரி உள்ளதில் அவங்க இருக்கிறாங்க. எல்லாமே டாக்டர் இல்லாவே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க வீட்டோட பொறுப்பு எல்லாத்தையும். घर के सभी सदस्य बहू से बहुत प्यार करते थे. घर के सभी எல்லாரும், சதசியனா மெம்பர்ஸ் ஆஃப் த ஃபேமிலி வந்து இந்த பஹு கிட்ட ரொம்ப பியார் கர்த்தே தே, ரொம்ப லவ் பண்ணாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்கள ரொம்ப ஆசையாக வச்சுக்கிட்டாங்க. पर घर की पालतू बिल्ली हाथ धोकर बहू के पीछे पड़ी रखती थी. ஆனால் அந்த வீட்டில் வளர்த்துட்டு இருந்த ஒரு பெட் அனிமல், அதான் அந்த பில்லி, அது வந்து இந்த பஹு கூடவே ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே அவங்க பின்னாடியே இருந்தது. பஹு थोड़ी देर के लिए रसोई से निकलती और वह दूध मलाई चख कर जाती. அந்த ரூபா வந்து கொஞ்ச நேரத்துக்கு, தோடி தேர்னா கொஞ்ச நேரத்துக்காக, அந்த ரசோயினா கிச்சனை விட்டு நிக்கல்தி வெளியில் வந்துட்டாங்கன்னா அந்த நேரம் பார்த்து அந்த கேட் வந்து உள்ளே போய் என்ன பண்ணுது, தூத் மலாயி மில்க்கு, அங்கே க்ரீம் வச்சுருக்க க்ரீம் பட்டர் அந்த மில்கை வந்து என்ன பண்ணுது, எடுத்து சாப்பிட்டுடுது, எல்லாத்தையுமே காலி பண்ணிடுது. एक दिन बहू जब भी रसोई से निकलो दरवाज़ा बंद कर दिया करो. அவங்க மதரின்லா வந்து சொல்கிறாங்க, எப்போ நீ கிச்சனை விட்டு வெளில வரையோ உடனே அந்த டோரை மூடிடு. अरे देखो देखो इस बिल्ली ने तो सारी दूध मलाई चटकर डाली. உடனே அவங்க வந்து அந்த ரூபா வந்து சத்தம் போட்டுக்கிட்டே ஓடி வராங்க. ஐயோ பாருங்க இன்றைக்கும் அந்த பில்லி வந்து என்ன பண்ணிடுச்சு, தூத் ஃபுல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. इसने तो जीना मुश्किल कर रखा है, अब इसका कुछ उपाय तो करना पड़ेगा.
அப்போ அவங்க சொல்கிறாங்க இது வந்து நான் லீவ் பண்ணுறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக்கிடுது என்னோட இதுவே, அதனால் இதை வந்து என்னதாவது இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணணும், இதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு. அகலே தின் நெக்ஸ்ட் டே, आज तो वक्त जरूर फंसेगी, एक बार फंस जाए फिर जंगल में छोड़ आऊँगी. இன்றைக்கி வந்து அது அந்த கேட் வந்து கண்டிப்பாக மாட்டிக்கிடும். ஃபசேகினா மாட்டிக்கிடும். ஏக் பார் ஒரு வாட்டி அது மாட்டிக்கிச்சுன்னா, அந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிச்சுன்னா கொண்டு போய் ஃபாரஸ்ட்டில் விட்டுட்டு வந்துடுவேன். தோடி தேர் பாத் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஏக் பில்லி பஹுத் சாலாக் ஹே, क्यों बिल्ली के पीछे बड़ी हो, जाओ अपना काम करो. ஆனால் அது வந்து மாட்டிக்கல அன்னைக்கு. அப்போ அதனால் இந்த ரூபா சொல்கிறாங்க இந்த பில்லி வந்து ரொம்ப கிளவராக இருக்குது. அப்போ மதனில் சொல்கிறாங்க ஏன் நீ அதுக்கு பின்னாடியே அதை பார்த்துட்டே இருக்க, போ வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. एक दिन रूपा ने ट्रे में खीर सजाकर रखी. ஒரு நாள் வந்து ரூபா இந்த ட்ரேயில் ஒரு பாயாசம், கீர்னா பாயாசம், ரைஸ் வச்சு பண்ணுற ஒரு ஸ்வீட் கீர் பாயாசம், சஜாக்கர் ரக்கி அங்கே எடுத்து வச்சுருந்தாங்க. வக் ரசோயி சே பாக்கர் நிக்கலி, ஏதோ வேலையாக கிச்சனை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ரசோயினா கிச்சன்லேருந்து வெளியில் போயிட்டாங்க. குச் தேர் பாத் ஜோர் கி ஆவாஜ் ஹுயி, கொஞ்ச நேரத்தில் ரொம்ப ஏதோ கீழே விழுந்த மாதிரி ஒரு பெரிய சவுண்டு வந்தது. ஆவாஜ்னா சவுண்டு. वक्त तोड़कर वापस रसोई में आई, खीर बिखरी देखकर उसे गुस्सा आया. அவங்க வந்து ரூபா வந்து தவுட்கர் ஓடி வந்து திருப்பி ரசோய்க்கு வந்து பார்க்குறாங்க. கீர் வந்து ஸ்கேட்டர்டாக கிடந்தது, எல்லாமே கீழே சிந்தி ஃபுல்லாக ஸ்கேட்டர்டாக பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு, குஸ்ஸானா கோவம் வந்துட்டு. பக் பில்லி கோ மார்னே கேலியே பெயிட் உட்டா லாயி, உடனே அவங்க அந்த கேட்டை அடிக்கிறதுக்காக கையில் கிடச்ச ஒரு பேட் எடுத்துகிட்டு ஓடி வந்து அடிக்க வந்து வராங்க. ஆஜ் மேம் இசே நஹீம் சோடுங்கி, நான் வந்து இன்றைக்கி இந்த கேட்டை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. பேட்டை கொண்டு வந்து இந்த கேட் கிட்ட நிற்கிறாங்க. பஹு ने बैट उठाकर बिल्ली पर जोर से मारा. உடனே பேட் எடுத்து பில்லியில மேலே அடிச்சிட்டாங்க, கேட்டை ஒரு அடி அடிச்சிட்டாங்க. பில்லி வஹீம் நிட்டால் ஹோக்கர் கிர்படி, உடனே அது வந்து அதோட எனர்ஜியை போய் அது சுருண்டு விழுந்துடுச்சு. நிட்டால்னா லேக்கிங் இன் எனர்ஜி, ஒரு இதுவே இல்லாமல் சுருண்டு விழுந்துருச்சு. நௌக்ரானி நே யக் தேக் லியா, நௌக்ரானினா சர்வெண்ட் வந்து இதை பார்த்துட்டாங்க. வக் தௌத்தி ஹுயி சேட்டானி கே பாஸ் கயி, அவங்க ஓடி வந்து இந்த வீட்டில் உள்ள இந்த மதுரையில் இருக்காங்க அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, அம்மா கஜப் ஹோ கயி பஹூனே பில்லி கோ மார் தியா. ஓடி வந்து ரொம்ப ஒரு இன்ஜஸ்டிஸ், கஜப்னா ஒரு இன்ஜஸ்டிஸ் நடந்துருச்சு, பஹு வந்து பில்லியை கொன்னுட்டாங்க. चेटानी रोती चिल्लाती हुई आई, अरे ये क्या किया तुमने, बिल्ली को मार दिया. बिल्ली को हत्या और आदमी की हत्या बराबर होती है. சேட்டானினா அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மா மந்திரன்லாம் ஓடி வராங்க, கத்திக்கிட்டே அழுதுகிட்டே ஓடி வராங்க. அரே என்ன பண்ணிட்ட நீ, கேட்டை வந்து கொன்னுட்டியா, ஒரு கேட்டை கொல்றதும் ஒரு ஹியூமனை கொல்றதும் ஒரு மனுஷனை கொல்றதும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சர்வன் சொல்கிறாங்க, आप उन्हें प्रायश्चित करना होगा, जब तक प्रायश्चित नहीं हो जाता बहू किसी चीज को हाथ नहीं लगा सकीम. அப்போ வந்து சர்வெண்ட் என்ன சொல்கிறாங்க, பிராயச்சித் பண்ணணும், இதுக்கு பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே நல்லா ஆகாது, பிராயச்சித் பண்ணலைன்னா தப்பாயிடும், அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த ஒரு திங்ஸையும் ஹாத் நஹீம் லகா சக்தீம் எதையும் நீங்கள் தொடாதீங்க, அப்படியே நின்றுங்க அப்படின்னு சர்வெண்ட் சொல்கிறா. சஹி கஹா தும்னே கமலா, நீ கரெக்டாக சொன்ன கமலா அப்படின்னு சொல்கிறாங்க மருமகா, மதரின்லாம் சொல்கிறாங்க. அப் ஜா பண்டித் ஜி கோ புலாலா வஹி இஸ்கா சமாதான் நிக்காலேங்கே. அப்போ நீ போய் பண்டித்ஜியை கூட்டிகிட்டு வா, அவங்க தான் இதுக்கு ஒரு சொல்யூஷனை சொல்லுவாங்க, சமாதான்னா சொல்யூஷனை சொல்லுவாங்க. सेठानी जी दुखी मन से आंगन में बैठी थी, तभी नौकरानी के साथ पंडित जी आई.
சேட்டானி அவங்க அந்த அம்மா வந்து வீட்டு அம்மா வந்து ரொம்ப சேடாக எங்கே உட்காந்துருக்காங்கன்னா வெளியிலே உட்காந்துருக்காங்க. அங்கன்னா அவுட் சைடு ஒரு இடத்துலே உட்காந்துருக்காங்க. பண்டிட்ஜி வர வரைக்கும் வந்துட்டாங்க. பண்டிட்ஜி हरे राम बहुत बुरा हुआ बिल्ली की हत्या घोर घोर नरक का विधान है. அவங்க வந்து சொல்கிறாங்க, விஷ் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு, நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக நடந்திருக்கு, பில்லியை வந்து கொல்றது அப்படிங்கிறது ஒரு மோசமான நரகம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க, விதியாக ஆகிடும் அப்படின்னு. பண்டிட்ஜி அப் கியா ஹோகா, இப்போ என்ன பண்ணுறது, என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. सेठानी जी उन्हें बैठक में ले गई. पंडित जी सोफे पर बैठते हुए बोला. அப்புறம் அவங்கள உள்ள மகன் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. வெல்கம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் ஒரு பண்டிட்ஜி சொல்கிறாரு, सेठानी जी चिंता की बात नहीं है, शास्त्र में सबका समाधान है. நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, சாஸ்திரத்தில் எல்லாத்துக்குமே ஒரு சமாதானம் இருக்குது, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்யூஷனை तो फिर जल्दी बताइए, அப்போ சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. 21 दिन का पाठ और 21 तोले की एक सोने की बिल्ली बनवाकर दान कर दीजिए. அப்போ அவர் சொல்கிறாரு என்ன பண்ணணும்னா 21 तोले की एक सोने की बिल्ली, நிறைய பில்லி கோல்டில் கேட் மாதிரியே பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அந்த பில்லியை வந்து கொண்டு போய் தானமாக கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. बिल्ली बनाकर दान कर दीजिएगा. 21 तोला तो बहुत है पंडित जी, एक तोले की बिल्ली से काम नहीं चलेगा. 21ங்கிறது ரொம்ப அதிகம், எதாவது ஒன்று வச்சு பண்ணுனா இது வந்து சரியாகாதா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. रुपया क्या बहू से बढ़कर है, ஒரு பைசா வந்து பஹு டாக்டர் இன்லாவோட பெருசா. चलिए छोड़िए, 11 तोला सोने बिल्ली बनवाने के लिए और 500 रुपये भोजन सामकरणी के लिए दीजिए. भोजन सामकरणी அதாவது என்னென்னா, ஓகே அப்போ நீங்கள் வந்து ஒரு 11 இதை மட்டும் கொடுங்க, அது கூட சேர்த்து என்ன பண்ணுங்கள், வர்ஷிப் பண்ணுறதுக்கு மாலை அந்த மாதிரி சாமி கும்பிட்றதுக்குள்ள பூஜை திங்ஸு, வர்ஷிப் மெட்டீரியல், சாமகரகினா மெட்டீரியல்ஸ், பூஜைனா பூஜை பண்ணுறது சாமி கும்பிட்டு அதுக்காக உள்ளதை கொடுத்துடுங்க. अब तो जैसा नचाएगे नचाना ही पड़ेगा. अब तो जैसा நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ இப்போது நாங்கள் அது மாதிரி ஆடி தான் ஆகணும், நீங்கள் சொல்கிறத செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே पंडित जी मन ही मन प्रयस प्रसन्न हुई, तभी तौती हुई नौकरानी आई. அவங்க சரி செஞ்சு தான் ஆகணும்னு சொல்லும்போது அவர் பண்டிட்ஜிக்கு வந்து ரொம்ப ஹாப்பி ஆகுது. ஏன்னா அந்த அவ்வளோ கோல்டில் 21 இது அந்த மாதிரி 11 இதோ பண்ணுனா கூட கோல்டு ஃபுல்லாகவே பண்டிட்ஜிக்கு தான் வரும். அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக அதை பார்த்துட்ருக்காரு, அவங்க சொல்கிறத கேட்டுட்ருக்காரு. அம்மா அம்மா பில்லி தோ உட்கர் பாகி. அப்போது சர்வன்ட் ஓடி வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த பில்லி வந்து எழுந்து ஓடிடுச்சு, அது உயிரோடு தான் இருந்திருக்கு. ஏக் தோ சமத்கார் ஹோ கயா. அப்போ அவங்க மதரின்ல சொல்கிறாங்க, இது வந்து ஒரு பெரிய சமத்கார் அப்படின்னு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் நடந்துருச்சு. ஏக் கேசே ஹோ கயா. அப்போ பண்டிட்ஜி கேட்குறாரு, ஐயோ இது எப்படி நடந்தது அப்படின்னு. घर के सभी सदस्य खुश हो गई और पंडित जी मायूस होकर लौट गई. எல்லாருமே அந்த சபி சதசியனா எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. நமக்கு வந்து செலவு இல்லை, இந்த பில்லி வந்து லேசாக தான் மயங்கி விழுந்திருக்கு, பில்லி வந்து தப்பிச்சுக்கிச்சு, ஒன்றும் அடிக்கலை, நம்ம யாரும் தப்பு பண்ணலன்னு எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, கோல்டும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. ஆனால் பண்டிட்ஜி மட்டும் ரொம்ப டிசப்பாயிண்டட் ஆகி, மாயூஸ்னா டிசப்பாயிண்டட் ஆகி வெளியில் போனார். தேங்க்யூ. பொக்கிஷத்தின் தேடல் தொடரட்டும்.